ஏன்டா டே தல அஜித் கேம்ப் ஆடல் நடிச்சது ஒரு குத்தமாடா. இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் தேடு உடையுமே சென்னை சேப்பாக்கத்தில் நடந்துச்சு. எல்லாத்தையும் அதுல கேம்பா வச்சு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துச்சு. அது என்னன்னு இந்த வீடியோல விவரமா பார்க்க போறோம். என்னன்னா, இப்ப நமக்கு ஒன் டே மேட்ச் வெயில் பயங்கரமா அடிக்குது, தண்ணி தாகம் எடுக்கும், இல்லைன்னா ஹைட்ரேட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துரும். அந்த இடத்துல கேம்பாவை மட்டுமே ப்ரொமோட் பண்ணாங்க. இது யார் ப்ரொமோட் பண்ணாங்கன்னு தெரியல. கடைசியா பார்ப்போம். பசிக்கும், ஒன் டே மேட்ச் போறோம், பகல்ல இருந்து, அதாவது 1:30 மணிக்கு 9 மணி வரைக்கும் மேட்ச் நடக்க போகுது. அப்படிங்கும்போது பசிக்கும், ஏதாவது ஒண்ணு நம்ம வாங்கி சாப்பிடுவோம். பீட்சாவோ, பிங்கோவோ, இல்ல சிக்கன் பர்கரோ, சிக்கன் ரைஸோ, சிக்கன் பிரியாணியோ ஏதாவது ஒண்ணு வாங்கி சாப்பிட்டுருப்போம். அப்படிங்கும் போது தண்ணி தேய்க்கும், தண்ணி தாகம் எடுக்கும். அப்படிங்கும் போது தண்ணி ஃப்ரீ வாட்டர் ஆக்சஸ் மட்டும் இருந்துச்சு. ஃப்ரீ வாட்டர் ஆக்சஸ் ஒரு 300 to 400 பேர் என்ன இருக்கும் சுத்தி இருந்துகிட்டே இருந்தாங்க. அப்படிங்கும் போது இவங்க தியேட்டர் மாடலை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல் எப்படின்னா, 700-800 பேர் தியேட்டர்ல படம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரீ வாட்டர் ஆக்சஸ் ஈஸியா கிடைக்கும். அப்படிங்கும் போது ஸ்டேடியம்ல ஒரு கேலரியிலேயே சி லோயர்னா சி அப்பர்லன்னு 8000 to 10,000 பேர் சுமார் இருப்பாங்க. அவங்க எப்படி ஒரு கேன்ல ஃப்ரீ ஆக்சஸ் தண்ணி குடிக்க முடியும்? வாட்டர் கேன் அலோட் கிடையாது, வாட்டரும் அவங்க பை பண்ணல. அப்படிங்கும்போது ஒரு வெண்டர் வந்தா கேம்பாவை 1 லிட்டர், அதாவது 100 ml கேம்பாவே 10 ரூபாய்க்கும் போது அதை 60 ரூபாய்க்கு விட்டாங்க. தண்ணி அதே மாதிரி வித்துட்டு போயிருந்துருக்கலாமே. அந்த வாய்ப்பு இங்க கிடைக்கல. இதுக்கு காரணம் யாருன்னு சத்தியமா தெரியல. பிசிசியா, இல்ல டிஎன்சிஏவா, இல்ல கேம்பாவா, இல்ல மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷனா, எனக்கு சத்தியமா தெரியல. இதுக்கு யாராவது ஒரு பொறுப்பு ஏற்றே ஆகணும். தண்ணி பேசிக் நீட், இத கூட ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றங்கிற பேர்ல யாருக்கும் கிடைக்காத மாதிரி கேம்பா தான் குடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வற்புறுத்தல் அன்னைக்கு நடந்துச்சு. எனக்கு மட்டும்தான் அப்படி நடந்துச்சா, இல்ல உங்களுக்கு அப்படி நடந்துச்சான்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.